தலைமைச் செயலகத்தில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் யாகம் நடத்தியதாக திமுக தலைவர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது தினகரனும் ஸ்டாலினும் இணைந்து செய்த சதி என ஆளும் தரப்பு குற்றம் சுமத்தியுள்ளது. தமிழக அரசியலில் நெருப்பை பற்ற வைத்துள்ளது இந்த விவகாரம். முதல்வர் பதவியை துறந்த சமயம் தியானத்தின் மூலம் தமிழக அரசியலை கலகலக்க வைத்த OPS தற்போது மீண்டும் முதல்வராவதற்காக யாகத்தை கையில் எடுத்திருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார் ஸ்டாலின். தலைமைச் செயலகத்தில் துணை முதல்வர் அறை புதுப்பிக்கப்பட்டதாகவும் அதற்காக யாகம் நடத்தப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகி கொண்டிருந்த போதே அரசு அலுவலகத்தில் யாகம் வளர்த்தது சட்ட மீறல் என பாய்ந்தார் திருமாவளவன். ஸ்டாலினோ ஒருபடி மேலே போய் எடப்பாடி சிறைக்கு சென்றால் தனக்கு மீண்டும் முதல்வர் பதவி கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே OPS யாகம் நடத்தினார் என்று கொளுத்தி போட்டிருக்கிறார். மதசார்பற்ற ஒரு அரசுடைய அலுவலகத்தில் யாகம் நடத்தலாமா கூடாதா என்பதே பெரும் கேள்வியாக இருக்கும் நிலையில் என்ன காரணத்திற்காக OPS நடத்தினார் என்கிற கிளை கேள்வி அரசியல் அரங்கில் எழுந்து நிற்கிறது. அதிலும் முதல்வர் பங்கேற்காமல் துணை முதல்வர் முன்னிலையில் நடத்தப்பட்ட யாகம் என்று தகவல்கள் உலாவுகையில் யாகமே நடத்தவில்லை, சாதாரண பூஜைதான் நடத்தப்பட்டது என்று விளக்கம் அளித்துள்ளார் ஓ பன்னீர்செல்வம். அது மட்டுமின்றி முதல்வராவதற்கு யாகம் நடத்தினால் போதும் என்கிற மூட நம்பிக்கை உடையவரா ஸ்டாலின் என்றும் கேள்வி எழுப்பி இருக்கிறார். யாகமோ பூஜையோ மதசார்பற்ற அரசு கட்டிடத்தில் ஒரு மதம் சார்ந்த நிகழ்வை நடத்த முடியுமா என்கிற சந்தேகம் தெளிவுபடுத்தப்படாமலேயே இருக்கிறது. அதேபோல் யாகம் நடத்தப்பட்டதே உறுதி செய்யப்படாத நிலையில் இதற்காகத்தான் யாகம் நடத்தப்பட்டது என்று அதன் காரணத்தை எப்படி ஸ்டாலின் கூறுகிறார் என்றும் கேட்க தோன்றுகிறது. ஒருவேளை அதிமுகவும் பாஜகவும் கொள்கை ரீதியாக ஒரே புள்ளியில் இருக்கிறார்கள் என சிறுபான்மையினருக்கு சுட்டிக்காட்டவே யாக விவகாரத்தை பெரிதுபடுத்துகிறாரா என்கிற சந்தேகமும் எழுகிறது. இந்த இடத்தில் புகை வந்தாலே யாகம் என்று கூறுவது அபத்தம் என கிண்டல் செய்திருக்கும் ஜெயக்குமார் கட்சிக்குள் பிளவு ஏற்படுத்த தினகரனும் ஸ்டாலினும் சேர்ந்து செய்யும் சதி இது என குற்றம் சாட்டியிருப்பதும் முக்கியமான கோணம். நெருப்பில்லாமல் புகையாது என்கிற பழமொழி உண்டு. அது யாகத்திற்கும் பொருந்துமா என்பதுதான் கோடி ரூபாய் மதிப்புடைய கேள்வி.